வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்போ ஒரு சண்டே ஸ்பெஷலா நம்ம ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போறோம். இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சண்டேல நீங்க கண்டிப்பா இந்த கிரேவி நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்ய போறோம் பாருங்க. நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு முடி தேங்காய், 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் வேர்க்கடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பாருங்க நல்லா பெரிய பெருசா 4, புதினா கொஞ்சமா புதினா, 1 ஸ்பூன் கசகசா, 1 துண்டு இஞ்சி, இது பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய முடியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் இப்ப பாருங்க மிக்சியில போட்டு நம்ம இப்ப நல்லா அரைச்சுக்க போறோம். தேங்காய், கசகசா 1 ஸ்பூன், கொஞ்சமா புதினாலாம் நம்ம அரைச்சிட போறோம். இது பாருங்க பெரிய பெரிய பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன், 1 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட போறோம். பச்சை மிளகாய் பாருங்க, இதுக்கு தேங்காய் இருக்கிறதுனால காரம் எவ்வளவு போட்டாலும் பத்தாது. அதனால பெரிய பச்சை மிளகாய் நான் 4 வச்சிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ எல்லாம் இதை நம்ம மிக்சியை அரைச்சுக்க போறோம். இப்ப பாருங்க பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1. இப்ப பாருங்க ஒரு குக்கரை வச்சு இது ஒரு 4 பேர் சாப்பிடலாம். தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு கொஞ்சமா சோம்பு, 2 லவங்கம், 2 பட்டை, ஒரு பெரிய இலைய நான் 2ஆ கட் பண்ணிருக்கேன். இப்போ ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ இது நல்லா செவந்த உடனே இப்போ வெங்காயம் போட போறோம். வெங்காயம் நல்லா பெருசு பெருசாவே நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்க போறோம். ரொம்ப பொடியா வேணாம், பெருசாவே போடலாம் நம்ம வெங்காயம். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். இப்போ தக்காளி போட போறோம். பெரிய தக்காளியா 1. இந்த குருமா 4 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க குவான்டிட்டியை அதிகமாக்கிங்க. இப்போ நான் 1/4 கிலோ சிக்கன் போடுறேன். இந்த மாதிரி எலசான சிக்கனா வாங்கிக்கோங்க. இந்த குருமா நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல எண்ணெய் பசையே வரும் குருமா. எலசான கறியா போட்டவே நல்ல சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கும். பாருங்க சிக்கன் நல்லா வதக்குறோம் அந்த எண்ணெயிலேயே. உப்பு தேவையான அளவு உப்பு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இப்ப நம்ம அரைச்ச விழுத இப்ப நம்ம போட போறோம். நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் அரைச்சதுனால கிரீனா இருக்கு பாருங்க அரைச்ச விழுது. உங்க மிக்ஸி எவ்வளவு நல்லா மசியுமோ அந்த மாதிரி மசிய வைங்க. என்னோட மிக்ஸி இந்த அளவு தான் மசியுது, அதனால இன்னும் கொஞ்சம் மசிஞ்சா கூட பரவாயில்ல. இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த கிரேவி இதுவையும் வதக்க போறோம். அரைச்ச விழுதையும் இப்போ வதக்க போறோம். இந்த பாருங்க தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. பாருங்க ஈர பசெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியை கழுவின தண்ணியை நம்ம ஊத்த போறோம். இப்போ இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி போட போறோம்.
நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் சிக்கனை. அதனால ஒரே விசில் வச்சாவே போதும், உங்களுக்கு நல்லா வெந்துடும் சிக்கன். இந்த பாருங்க, இந்த அளவு தண்ணி ஊத்திட்டு சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திருக்கோம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கட்டும் தண்ணி. ஓரெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா குக்கரை மூடிக்கலாம். இப்போ விசில் போட்டுறோம். ஒரே விசில் தான், சிக்கன் உங்களுக்கு நல்லா வெந்துடும். இந்த பாருங்க, நல்லா எலசான சிக்கனா இருந்ததுனால இந்த பாருங்க எண்ணெய் பசையா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. குருமா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த கிரேவி எலசான சிக்கனா போட்டோம்னா இந்த மாதிரி கிரேவி நல்லா திக்னஸா வரும். இந்த பாருங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கும் நல்லா இருக்கும், இட்லிக்கும் நல்லா இருக்கும், முட்டை தோசைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்க்யூ.